ஜிபியு அப்படிங்கிற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது நெறைய பேர் சொல்றாங்க. இப்ப அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கான சம்பளம் அப்படிங்கிறது அஜித்துக்கு வந்து ஏறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லங்க அவர் 180,00,00,000 கேட்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஓ! இப்ப 180,00,00,000 அவருக்கு குடுத்துட்டு அவ்வளோ பெரிய கலெக்ஷனா அள்ள முடியுமான்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்கு அவருக்கு. கண்டிப்பா. இப்ப அதர் ஸ்டேட்ல இருக்காங்கிறது தான் ஒரு சிக்கலா இருக்கு. அப்ப எல்லா ஸ்டேட்லயும் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த 180,00,00,000ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ம். இப்ப ரஜினியே வந்து 250,00,00,000 குடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாரு அவரு. கண்டிப்பா. இப்ப அவருடைய ஜெயிலர் 2க்கு 250,00,00,000 குடுங்கன்னு ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம், ம், சன் பிக்சர்ஸ. ம். ஸோ அப்போ வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு நீங்க அப்ராடு, அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்துலயுமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஒரு நடிகருக்கு கிடைச்சதுன்னா, நீங்க அந்த சம்பளத்த கேட்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு பெரிய கலெக்ஷன வச்சுட்டு அவ்வளோ பெருசா கேட்டா, அது தயாரிப்பாளர் கட்டுப்படி ஆகுமாங்கிறது தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலான கேள்வியா இருக்கு.